இந்த போலீஸோட என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். நான் சொல்றதுதான் நடக்கும். அப்பதான் கேரண்டி கிடைக்கும். லக்ஷ்மியும் ஜெயில இருந்து வெளியில வரமாட்டா. இது நடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். இது கண்டிப்பா நடக்கும். இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அம்மா, நான் இப்போ லக்ஷ்மியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல. கொஞ்ச நாள் நான் கூட அவளுடைய அருமை தெரியாம தானே இருந்தேன். லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு ஏத்தவே இல்லை. அவ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல, ஒரு கெட்ட சகுனம்னு. ஆனா கடவுள் சரியான நேரத்துல என் கண்ணை திறந்துட்டாரு. அம்மா, லக்ஷ்மி இருக்காளே, அவதான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமிமா. அவதான் நம்ம வீட்டுக்கு உயிர், நம்ம வீட்டோட ஆத்மா. அவ நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக எவ ஒருத்தி தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தலையோ அவ எப்படி கெட்ட சகுனமாவா? இத நீலம்க்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. அது வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த பிடிவாதம் பல நேரங்கள்ல மூளையை யோசிக்க விட மாட்டேங்குது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்பாங்க. நானும் இங்க தானே இருக்கேன். நம்ம லக்ஷ்மி மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. அது ஏன் தெரியுமா? நானும் மருமகளாயிருந்து இப்போ மாமியாரா இருக்கேன். அவளை எல்லாரும் திட்டும்போது நானும் வாய மூடிக்கிட்டு பேசாம தானே இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மௌனமா நின்னுட்டா. அவளோட இந்த நல்ல குணம்தான் என்னோட இதயத்துல அவளுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்க வச்சுது. ஆனா இந்த நீலம், அவ இப்படியே இருந்தான்னு வையே, ரிஷியும் லக்ஷ்மியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டேன். நீலமோட பிரம்ம எப்பதான் போகுமோ? போகும்மா, அவளோட பிரம்மை அழிஞ்சு போகும். ஆனா ஒரு விஷயமா, நீலமோட அந்த பிரம்ம லக்ஷ்மிக்கு கெடுதல் பண்ண விட மாட்டேன். நிறைய கஷ்டம் அனுபவிச்சிட்டா. நீலம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா அவளோட கணவன் மட்டும் இல்ல, லக்ஷ்மிக்கு தகப்பனும் கூட. இத அவ புரிஞ்சுக்கலன்னா திரும்பவும் அவளுக்கு புரிய வைப்பேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரிம்மா, நாளைக்கு லக்ஷ்மியை சந்திக்க நான் போறேன். சரி சரி. பூகம்பமே வெடிச்சுடுண்டா. நீலம் கோரத்தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவா. அவ கோரத்தாண்டவம் ஆடட்டும், பூகம்பமே வெடிக்கட்டும், அவ கோவத்துல திட்டட்டும். அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வழக்கம் போல எத்தனையோ முறை நான் தப்பு பண்ணாட்டியும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்காக நீலம் கிட்ட நான் திட்டு வாங்கவும் தயாரா இருக்கேன். செஞ்சுட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். சரி வா. ஷாலுக்கு என்ன ஆச்சு? ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நிக்கிறான். ஜான்சி ராணி மாதிரி சொல்லுவா, ஆனா இப்ப வெக்கப்பட்டு நிக்கிறான். ஷாலு. பாணி. பாணி, யோ எப்படி இருக்க? என்ன, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, எப்பவும் ஃப்ரெஷ், ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். லுக் அட் மீ. வெரி குட். ஷாலு, ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போனேன். ஆனா ஆயுஷ் நல்லா தானே இருக்காரு. ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். ஆக்சிடென்ட்னு ஏன் போய் சொன்ன? எல்லாம் ஃபைன் தானே? வீட்டுக்கு பின்னாடி ஆக்சிடென்ட்டா? ஆயுஷ், நீ நல்லா இருக்கல? ஆக்சிடென்ட்? ஆயுஷ், ஆயுஷ் யாருக்கு ஆக்சிடென்ட்? ஷாலு, ஆயுஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏதாவது சொல்லிட்டு கால் பண்ணா எதுவும் ஒழுங்கா பேசல. இரு வர. பாணி, எல்லாம் ஓகே தான். நீ டென்ஷன் ஆகாத. அது நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் என்னென்னலாமோ யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டேன். அக்காவை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்கோன்னு நினைச்சேன். அக்கா நல்லா இருக்காளா? பாணி, அக்கா நல்லா இருக்கா. வெளியே வந்தாச்சு இல்லையா? சீக்கிரமே வெளியே வந்துருவா. அதோட இப்ப நாங்க அக்காவை பார்த்துட்டு தான் வரோம். ஓ திரிமூர்த்தி, என்ன ஏதாவது கஜானா இருக்கா? இப்படி குறுக்க நின்னுட்டு இருக்கீங்க. என்ன கஜானா இருக்கு? எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க. தோடா, இங்க ஒண்ணுமே நத்திங். ஒண்ணுமே நத்திங் அப்படின்னா என்னது? ஒண்ணுமே நத்திங்னா இங்க ஒண்ணுமே இல்ல, கஜானாவே இல்ல. அப்புறம் என்னத்த சர்ச்சிங் பண்றீங்க? இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. லக்ஷ்மி தான் எங்க பேரை மொத்தமா அழிச்சிட்டாளே.
அதைத்தானே தேடிட்டு இருக்கீங்க ஆ? ஒரு பிரயோஜனமும் இல்ல, அது கிடைக்கவே கிடைக்காது. பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயில போய் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க எல்லாரும் என்ன குத்தி குத்தி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த 4 நம்பர் பிண்டியோட அம்மா சொல்றா, ஐயோ ராணு அக்கா, உங்க வீட்ல இருந்த லக்ஷ்மி பாக்குறதுக்கு நல்லவளா தெரியறா, ஆனா உள்ளுக்குள்ள சரியான பிசஸா இருப்பா போல இருக்கேன்னு. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா. அப்புறம் 5ஆம் நம்பர்காரி குட்டுவோட மம்மி அவ சொல்றா, ராணு அக்கா நாளைக்கு மாமியார் வீட்டு சாப்பாட்டுலயும் விஷத்தை கலந்துருவா, நீங்க எல்லாரும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றா. நீயே சொல்லு, நான் என்ன செய்ய? சாரி சித்தி, இந்த பின்ட்டுவோட அம்மா குட்டுவோட அம்மா எல்லாம் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வாயை மூடுங்க, இல்லனா இழுத்து 2 ஸ்லாப் விடுங்க. நீங்க ப்ரௌடா சொல்லுங்க லக்ஷ்மி அண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஏன்னா நான் சொல்றேன், லக்ஷ்மி அண்ணி ஒன்னும் பண்ணல. நல்லது, உன் பேச்ச நான் நம்புறேன். 2-3 பேரோட முகத்துல ஸ்லாப் அடிக்கிறேன். ஆனா மொத்த உலகமும் அவள கேவலமா பேசுறாங்களே, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க காதுல போய் கத்தி கத்தி சொல்லலாமே, லக்ஷ்மி அண்ணி எப்படிப்பட்டவங்க நாம கத்தி சொல்லலாம். லக்ஷ்மி அண்ணி இன்னசென்ட். ஐ சி, நீ மொத்த உலகத்தோட மவுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவியா? தேவைப்பட்டா நான் அதையும் பண்ணிடுவேன் சித்தி. ஆனா அவங்களுக்கு முன்னாடி நீங்க உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணுங்க. ஆயுஷ், நீங்க பண்ணுங்க. நீ பண்ணு, நீயும் பண்ணு, நானும் பண்றேன். நாம எல்லாரும் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாம எல்லாரும் முதல்ல வாயை மூடணும், மூடித்தானே ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க 2-3 நாள்ல வாயை மூடிப்பாங்க. விட்டு தள்ளுங்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன நீ மவுத் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றல. லக்ஷ்மி அன்னைக்கு எதிரா பேசாதீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை தடுத்தேன். விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு எதிரா யார் பேசினாலும் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். And நான் எங்க அம்மாவே எதிர்க்கிறேன், அவங்களே கேள்வி கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க யாரு? சித்தி தானே, கரெக்ட் தானே? உங்க வாயை க்ளோஸ் பண்ணுங்க. உங்க வாய் க்ளோஸ் ஆகலன்னா என் வாயும் க்ளோஸ் ஆகாது. ஏதாவது பேசிடுவேன். அப்புறம் என்ன ஆகும்? நான் ஏதாவது பேசிட்டேன்னா நீங்க அதை அமைதியா கேட்கணும். அது நல்லா இருக்காதுல்ல. So just mouth go close. Easy. ஒருவேளை பல்விந்தர் போனா இருக்கலாம். மை ஃபோன் கமிங், அதனால கோயிங் இன்டீரியர். பட் ஐ நாட் லைக் திஸ். ஐ வில் லுக் யூ. Look you. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? ஓவரா பேசிட்டேன்ல, சாரி. டக்குன்னு கொஞ்சம் மண்டு சூடாயிட்டேன். அது நான் என்ன பண்றது, யாராவது லக்ஷ்மி அன்னைக்கு எதிரா பேசிட்டாலே எனக்கு கோவம் வருது. என்னால அதை தாங்கிக்க முடியலன்னா ஒரு மாதிரி ஆயிடுறேன். கோவத்துல யாரு என்னன்னா பார்க்காம எங்க அம்மாவை எதிர்த்து சண்டை போடுறேன். ஆனாலும் நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல, தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா ஆமா. கொஞ்சமா திட்டி இருக்கீங்க, என்ன நிறைய திட்டி இருக்கலாம். நல்லா திட்டி அனுப்பிட்டீங்க. வெரி குட். இங்க பாரு, எங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஆனா என்ன, அவங்க பெரியவங்க, அது பார்த்து பேசு. ஆமா, மத்தபடி நல்லா திட்டலாம். அப்பதான் அவங்க லக்ஷ்மி அக்காவை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதான் விஷயமா? இப்ப பாரு, நான் சொல்லிட்டு வரேன், நீங்க இங்கே நில்லுங்க. ஹலோ சித்தி. ஆயுஷ், அதெல்லாம் வேண்டாம். இல்ல ஆயுஷ், இப்ப வேண்டாம். அதாவது இன்னைக்கு இந்த ஹீரோ தனம் பண்ணதெல்லாம் போதும். அதுவும் கரெக்ட் தான். அடுத்த தடவை நான் ஹீரோ ஆகிக்கிறேன் இல்ல? சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது. இப்ப நான் கோ பண்றேன். அது கோ பண்றேன். ஐயோ, இந்த சித்தியை இங்கிலீஷை கெடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளியே வைங்க. நான் கிளம்புறேன் பாணி. பாய் பாய். ஷாலு, வாலு, பாய். பாய். பாணி, பசு பின்னாடி என்ன இருக்கும்? வாலு. ஷாலுக்கு என்னாச்சு? என்ன இது? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுத்திட்டு இருக்கீங்க இப்போ? ஏய், அவளை விடு. இது தினமும் நடக்கிறது தான். ஒரு நாளைக்கு 4-5 தடவை இப்படிதான் அழுவா. ஆனா எதுக்கு அழறீங்க? அவகிட்டயே கேளு. ஏய் சொல்லேண்டி. கேக்குறல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன், எதுக்காக நீங்க அழறீங்க? ஏண்டி சொல்ல, அதான் அன்பா கேக்குறால, ரொம்ப அலட்டிக்காத, சொல்லு. நான் இங்க வந்து 6 மாசம் ஆகுது. என்னோட புருஷன் இன்னைக்கு என்ன முதல் முறையா சந்திக்க வந்தாரு. வெளியே வேற யாரோ ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப நாளா என் புருஷன் பின்னாடியே அலையிறா. அப்புறம் நான் எப்ப ஜெயிலுக்கு வந்தனோ அந்த பொண்ணு என் புருஷன் கூட. என் புருஷன் அவ்வளவுதான், அவரை நல்லா ஏமாத்திட்டா அவ. அட, இதெல்லாம் சகஜம்தான். பொண்டாட்டி ஏதாவது ஒரு விஷயமா வெளியே போயிட்டானா இந்த புருஷங்க இன்னொரு பொண்ணு பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல வேற ஏதாவது பொண்ணு வந்து இவங்கள மயக்கிடுவா. இது புருஷங்காரங்களுக்கு தெரியவும் தெரியாது.
மலிஷ்காவும் ரிஷி கூட இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாளா? நான் ஒருத்தி தான் அவளை ரிஷி கிட்ட இருந்து தள்ளி வச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ஜெயில இருக்கிறதுனால மலிஷ்காவுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவ ரிஷிய அப்படின்னா மலிஷ்கா இது எல்லாத்தையும் வேணும்னே பண்ணாளா? அப்பதானே நான் ஜெயிலுக்கு வருவேன். அவளால ரிஷி கிட்டயும் நெருங்க முடியும். என்ன அவ வழியில இருந்து போக்குறதுக்காக இதெல்லாம் பண்ணாளா? இந்த பல்வீந்தர் பைய சரியான டாங்கி மாங்கி ஏமாத்துக்காரன். பணம் தரேன்னு சொன்னான். மொத்த டேவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நைட்டும் கோ ஆயிடும். ஆனா கால் பண்ணி நாளைக்கு பணத்தை எப்ப தருவேன்னு சொல்லவே இல்ல. என்ன பண்றது? ஒருவேளை அவன் என் பணத்தை எடுத்துக்கிட்டு ரன்னிங் பண்ணிட்டா? இல்ல எது வேணா ஆகட்டும். என் பணத்தை எடுத்துக்கிட்டு அவனை நான் லீவ் பண்ண விடவே மாட்டேன். அந்த அயோக்கியனை நான் விடவே போறதில்ல. நான் ஒரு வேலை செய்யறேன். பேசாம நேரம் வீட்டுக்கே போயிடுறேன். வீட்டுக்கா? வேண்டாம் வேண்டாம். எனக்கு கோவம் வந்து அவன் கத்திய கையில எடுக்கிறான். வெயிட் பண்ணலாம். நாளைக்கு என்ன பண்றான்னு பாக்குறேன். ஆனா அந்த அயோக்கியனை நான் விட போறதே இல்ல. தேங்க்யூ ஸோ மச் பாஸ் அங்கிள், நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ. வந்துதானே ஆகணும், இல்லைன்னா வீரேந்திரனை கொன்னுடுவான். சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கேஸ் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறேன். நானே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். அன்னைக்கு இங்க ஹோட்டலுக்கு ஃபுட் கிரிட்டிக்ஸ் வரதா இருந்தது. என்ன பண்றது அங்கிள்? பட் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. லக்ஷ்மி அன்னைக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எல்லாரும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே, டெல் மீ, கிச்சனுக்கு யாராவது வந்தாங்களா? யாராவது புதுசா சம்படி அன்னோன்? கிச்சன்ல இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. வந்திருந்தா லக்ஷ்மி அண்ணி சொல்லிருப்பாங்க, அதுவும் என்கிட்ட சொல்லிருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. சரி, அப்போ கிச்சன்ல எவ்வளோ பேர் இருந்தீங்க? கிச்சன்ல ஷெஃப்ஸ் இருந்தாங்க, லக்ஷ்மி அண்ணி இருந்தாங்க, அண்ட் மலிஷ்காவும் இருந்தா. ஆமா, இந்த மலிஷ்கா யாரு? அது மலிஷ்கா என் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட். யா, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். ஓ, ஓகே. ஆயுஷ், அன்னைக்கு அங்கே எவ்வளோ ஷெஃப் இருந்தாங்களோ எனக்கு அவங்க எல்லாரையுமே சந்திக்கணும். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அது கோர்ட்ல ஒர்க் அவுட் ஆகும். யூனோ, நாம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே ஓகே, நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன் அங்கிள். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. நம்மள யார் பார்க்க வந்திருக்கா? ரிஷி தான் பார்க்க வந்திருக்கானான்னு இவங்க கிட்ட கேட்டேன். ஆனா வந்திருக்கிறது யாரு? அப்பா? என்னப்பா நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நான் இங்க ஏன் வந்தேனா, என் பொண்ணு இங்க இருக்கிறதுனால. நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்னால இங்க உன் கூட இருக்க முடியலனாலும் என் மனசு உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தது. என் பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு எப்படி இருக்கா? அச்சச்சோ, நீ அழக்கூடாத, நீ அழாத. போதும்டா, அழாத. உன் அப்பாவும் அழணுமா? இல்ல வேண்டாம். வேணாம்ல,
நீ ஒரு சிங்க பொண்ணுடா. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் லேடி, கரெக்டா? அதான் இப்ப நீங்களே வந்துட்டீங்கல்ல, இன்னும் எனக்கு தைரியம் கிடைச்சிருச்சு. ஆனா அப்பா, நீங்க எதுக்காக இவ்ளோ வருத்தப்படுறீங்க? நீங்க இங்க வர்றதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இத பாரு, நான் உண்மையிலேயே ரொம்ப அப்செட்டா இருந்தேம்மா. வீட்ல நீ இல்லையா, வீட்டோட ஆத்மாவே தொலைஞ்சு போன மாதிரி இருந்தது. உயிர் இல்லாம இருந்தேன். அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இதான் நிஜம். இல்ல அப்பா, நீங்க தான் என்னோட தைரியம், என்னோட தெம்பு. நீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது, அப்போ சைக்கிள் ஓட்டும் போது நான் கீழே விழுந்துருவேன். அப்பெல்லாம் அப்பாவும் எனக்கு இப்படிதான் தைரியத்தை சொல்லுவாரு, நிறைய தெம்பு தருவாரு. அவர் சொல்லுவாரு, நாம விழுந்தாதான் எந்திரிக்க கத்துக்க முடியும் இல்லையா? ஆனா அவர் உன்னோட இந்த ரூபத்தை பார்க்கலையே. தன்னோட பொண்ணு அடுத்தவங்களுக்காக தான் உயிரிய கொடுக்கறத பார்க்கலையே. ஆனா உனக்கு அடிபடும் போதெல்லாம் எல்லார விடவும் எனக்கு தான் முதல்ல வலிக்குதுமா. எனக்கு தெரியும்பா. ஆனா அப்பா, இங்க பாருங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் கூட படாதீங்க. நீங்க என் கூடவே தான் இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. என்னால இதை விட பெரிய பெரிய பிரச்சனையை கூட சமாளிக்க முடியும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்ன புரிஞ்சுக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு, கூடவே நிப்பாங்கன்னு. எனக்கு இது நல்லா புரியுதுமா. என்னால உன் கூட இருக்க முடியலையேம்மா. என்னப்பா நீங்க, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வருத்தப்படக்கூடாது. இங்க பாருங்க, நான் கூட வருத்தப்படல. அதோட ரிஷி தான் இருக்கான்ல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் என்ன மீட் பண்றதுக்காக வந்தான். அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான், சீக்கிரமாவே என்ன வெளியே எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். அதனால நீங்களும் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்களும் தைரியமா இருங்க, சரிங்களா? அதனாலதான் நான் உன்னை சிங்க பொண்ணுன்னு சொன்னேன். நீ இங்க ஜெயிலுக்குள்ள இருக்க, ஆனா எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க. எப்படிமா இதெல்லாம்? சிங்க பொண்ணுடா நீ. என்னோட சிங்க பொண்ணு. மறுபடியும் அழறீங்க பாருங்க. நீயும் தான் அழற. ம்? அன்னைக்கு கிச்சனில் நீயும் இருந்தியா? ம், சரி, அன்னைக்கு கிச்சனுக்குள்ள உனக்கு தெரியாத யாராவது நபர் வந்ததை பார்த்தியா? இல்லை சார், நான் இருக்கிற வரைக்கும் யாருமே வரல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் எல்லாரும் வெளியில் போயிட்டோம். அப்போது யார் உள்ளே வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். ஓகே, அப்புறம் நீ ஒரு விஷயம் சொன்னல, 8 வருஷமா நீ இங்கே ஷெஃபாக இருக்கல்ல? ஆமாம். ரைட்? ஆமாம் சார். அப்படின்னா குக்கிங் அனுபவம் நிறையா இருக்கும்ல? எஸ் சார். அப்போது ஒரு விஷயம் சொல்லு. அதாவது அன்னைக்கு எல்லா டிஷ்ஷஸும் பண்ணியிருந்தது, அதில் ஏதாவது ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா? இல்லை மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இல்லை வேணும்னே பண்ணியிருக்கலாம். அது மூலமாக பாய்சனைஸ் ரியாக்ஷன் வருமா? இல்லை சார், ஒவ்வொரு ஃபுட்டையும் நாங்கள் ஜாக்கிரதையாக குக் பண்ணோம். ப்ராப்பர் மெஷர் பண்ணி தான் அன்னைக்கு லக்ஷ்மி அண்ணி குக் பண்ணாங்க. லக்ஷ்மி அண்ணியா? ஆமாம் சார், லக்ஷ்மி அண்ணி ரிஷி சாரோட ஒய்ஃப் ஆச்சே. அவங்க தான் எங்களை அண்ணின்னு கூப்பிட சொன்னாங்க. இப்போ நீ என்ன சொன்ன? லக்ஷ்மி வந்து ரொம்ப ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக சமைச்சாங்கல்ல? எஸ் சார், அந்த மாதிரி டேஸ்டியாக நாங்களே சமைச்சதில்லை. டேஸ்டியாவா? உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் எல்லாருமே அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணோம். அதோட அந்த அளவுக்கு டேஸ்டியான ஃபுட்டை நாங்களே சமைச்சது கிடையாது. ஒரு நிமிஷம். அப்போ நீங்க எல்லாரும் சாப்பாடு டேஸ்ட் பண்ணீங்க, ஆனாலும் உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலையா? அதாவது வாமிட் வர மாதிரி? இல்ல சார், இதனால தான் எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், மத்தவங்களுக்கே இந்த மாதிரி. அப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் இருந்ததா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க போலாம் சார்.
ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது சாப்பாடை சரியா தான் சமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த பெரிய குழப்பம்லாம் நடந்திருக்கே, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நடந்திருக்கலாம். எஸ். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க நடந்த எல்லாமே பெரிய தப்பு. யார் பண்ணிருப்பாங்க? நடந்த எந்த விஷயமும் சரியில்லை. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது நமக்கு இப்ப தெரியல. ஆனா அதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். இத பண்ணது யாரு? ஓகே 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 குட் குட் குட். மத்ததெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல எவ்ரிபடி? நீங்க இந்த ஃபைலை செக் பண்ணலன்னா ஒரு தடவை செக் பண்ணிருங்க. வாட்? ஷெஃப் மிஸ்ஸிங்கா? யாரு யாரு அது? எந்த ஷெஃப்? முகேஷா? ஏன் ஏன் அவர் மிஸ்ஸிங்? என்னாச்சு? யாரை கேட்டு? ஓகே 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 ஃபைன். டேம் இட். சாரி, ஐ அம் ரியலி சாரி மேன். நீங்க Yeah, ஒரு fine. அர்ஜென்ட் வேலை, நான் போய் ரிஷி ப்ரோவை பார்க்கணும். நீங்க ஓகே தானே? யா Okay, ஃபைன் okay. ஃபைன். இதை மட்டும் மலிஷ்கா மேம் கிட்ட சொன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க. டோன்ட் வரி, ஏதாவது ஒரு க்ளூ நிச்சயமா கிடைக்கும். பட் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா எல்லாமே நார்மலா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே போச்சு. எஸ். யாராவது வேணும்னே இதை பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நோ 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 நோ, தட்ஸ் நாட் பாசிபிள் சார். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ஐ மீன், அப்படி பண்ணிருந்தா அதை யார் பண்ணிருப்பாங்க? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நடந்திருக்கான்னு பார்க்கணும். மற்ற ஷெஃப்ஸ் கிட்டேயும் பேசி ஆகணும். பார்க்கலாம், ஏதாவது தெரிய வரும். யா ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, தள்ளுங்க, வழி விடுங்க. ரிஷி ப்ரோ, ரிஷி ப்ரோ. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? ஓடி வர வேண்டியதாயிடுச்சு, அதனால தான் ஓடி வந்தேன். என்ன ரேசிங்கா இது? நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல ரிஷி ப்ரோ, அதனால தான் அப்படி. கேஸ் ஹியரிங் நடக்கும்போது நம்ம லக்ஷ்மி அண்ணியை வெளியில கொண்டு வரணும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இன்ஃபர்மேஷனா? இப்பதான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் ரிஷி ப்ரோ, தேர் சம்திங் ஃபிஷி. ஃபிஷி? ஃபிஷி ஐ மீன், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லு.